சத்திய வேதம் பக்தனின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் பக்தனின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி வழியாக தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் தயாரித்து வழங்கும் திருமறை தீபம் என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். துயரம் என்கிற வார்த்தை கேட்கிற அனைவரையுமே கலங்க வைக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. துயரம் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் சந்திப்பதில் இல்லை. துயரம் ஏன் வருகிறது? துயரத்தின் பொழுது நான் நம்புகிற தெய்வம் எங்கிருக்கிறார்? துயரத்தின் பொழுது நான் நம்புகிற அந்த தெய்வம் என்ன செய்கிறார்? இப்படியான கேள்விகள் இன்றைக்கு நேற்றைக்கு மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தொட்டு எங்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிற கேள்விகள் தான். விசுவாசிகளாக இருக்கிற நாங்களும், இல்லை ஆண்டவரை அறியாதவர்களும், இல்லை ஆண்டவர் மேலே கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கூட இந்த கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கு வேதாகம் என்ன பதிலை எங்களுக்கு வைத்திருக்கிறது என்பதை எங்களுக்கு அறித்தரும் மூலமாக இன்றைக்கு பாஸ்டர் வசந்தகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். துயரம் என்ற வார்த்தை கேட்கிற வழியில் மனிதனாய் பிறந்த யாருக்குமே மனதில் ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிற காரியமாக தான் இருக்கிறது. துயரம் அநேக வடிவங்களில், அநேக விதங்களில், அநேக நேரங்களில் மனித வாழ்க்கைக்குள்ளாய் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனிதனாய் பிறந்த யாருமே துயரத்தை அனுபவிக்காதவர்கள் எவரும் இல்லை என்றே கூட சொல்லலாம். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய நேயர்களுக்கு, இன்னும் தேவனை அறியாதவர்களுக்கும் கூட இந்த கேள்விகள் மனதில் வருது. அப்படியானால் இந்த துயரத்தை குறித்து வேதாகமம் என்ன எங்களுக்கு சொல்லித் தருகிறது? பைபிள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? துயரத்தினூடாக ஒரு தேவனை நம்புகிறவர், தேவனை நம்பாதவர்கள் நடந்து போகிற வேளையில் தெய்வம் எங்கே இருக்கிறார், தெய்வம் என்ன செய்கிறார் என்றதான ஒரு கேள்வி மேலோங்கி நிற்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காண்கிறோம். அதை குறித்து எங்களுக்கு நீங்கள் ஒரு அறிமுகத்தோடு எங்களுக்கு நீங்கள் விளக்குவீர்களா? துயரம் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு காரியம். துயரப்படாத மனிதனை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ விதத்தில் துயரங்கள் வரத்தான் செய்கின்றது. இந்த துயரம் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் சிலரை தேவனண்டை நெருங்கி கொண்டு வர செய்திருக்கிறது. பெரும்பாலான மக்களை தேவனை விட்டு தூர வழிவிலகி போக செய்ய வைத்திருக்கிறது. தேவன் உண்மையிலேயே அன்புள்ளவர் என்றால், நம்மை நேசிக்கிறவர் என்றால், சர்வ வல்லமை உள்ளவர் என்றால், சகலவற்றையும் அறிந்தவர் என்றால், ஏன் துயரங்கள் வருகிறது? நம்மை தேவன் நேசித்தால் துயரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கும்போது அந்த துயரம் வராமல் தடுப்பதற்கு தேவனுக்கு வல்லமை இல்லையா, சக்தி இல்லையா என்று கேட்கின்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். உலக சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அநேகர் தேவனை விட்டு வழிவிலகி போவதற்கு, இல்லை என்றால் இந்த மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவத்தை அவர்கள் கைவிட்டு விட்டு கீழைத்தைய மதங்களின் பக்கமாக போவதற்கு கூட, குறிப்பாக இயற்கை அனர்த்தங்கள், யுத்தங்கள், அழிவுகள், மரணங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்கள் பலருக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஏன் நாம் துயரப்படுகிறோம்? சில கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், நீங்கள் உண்மையாக தேவனை விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு துயரமே இருக்காது என்று. அதற்கு வேதத்திலிருந்து கூட சில வசனங்களை நாம் ஆதாரமாக எடுத்து காண்பிக்கலாம். இயேசுவை விசுவாசிக்கும் போது துயரங்கள் இல்லாமல் போகும் என்று. ஆனால் வேதத்தை நாம் சரியான விதத்தில் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். பிறகு தீமோத்தேயுவுக்கு பவுல் நிருபம் எழுதும் போது அவர் சொல்கின்றார், தேவபக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்கின்றார். பிலிப்பியருக்கு அவர் எழுதிய நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களிலும் சொல்கிறார், கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல துன்பப்படுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. இயேசு சாமி சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி தான் அனுப்புறார். உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்கின்றார். எனவே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள், துயரங்கள் இருக்கிறது. அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கலாம். மனிதர்கள் என்ற ரீதியில் மனித வாழ்க்கையில்
துயரங்கள் மனித வாழ்க்கையோடு ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்போ வியாதி வருகின்றது, முதுமை வருகிறது, மரணம் வருகின்றது, விபத்துக்கள் நடைபெறுகிறது. இந்த விதமான காரியங்கள் வரும்போது நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற கேள்வி, தேவன் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறவர் என்றால், சர்வ வல்லமை உள்ளவர் என்றால், இவற்றையெல்லாம் ஏன் அவர் தடுத்து நிறுத்தக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு இயற்கையாக வரும். இதற்கு நாம் முழு வேதாகமத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இதற்கான பதிலை நாம் இலகுவாக கண்டுகொள்ளலாம். முதல் மனிதனை தேவன் படைத்த போது, ஆதாமை படைத்த போது பூரணமானவனாக படைத்தார். எந்த விதமான துயரமும் கவலையும் இல்லாத மனரம்யமான சந்தோஷமான ஒரு இடத்தில் அவனை வைத்திருந்தார். அவன் பாவம் செய்ததன் நிமித்தமாக துயரம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, பாவத்தின் நிமித்தமாக தேவன் ஆதாமை சபிக்கும் போது, ஆதாமை மாத்திரமல்ல, மனுக்குலத்தை மாத்திரமல்ல, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்றும் அங்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கின்றார். எனவே மனித பாவம் என்ன செய்ததென்றால், மனிதனை மாத்திரமல்ல, மனிதன் வாழ்கின்ற இந்த பூமியையும் பாதித்திருக்கின்றது. எனவே நாம் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்கிறதன் நிமித்தமாக நம்முடைய சரீரமும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டதாக இருக்கிறதனால் நமக்கு துயரங்கள் வருகிறது. எனவே துயரத்திற்கு மூல காரணம் பாவம். அது இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். பூமியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நாமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பாவத்தினால். அதனால் இந்த துயரங்கள் வருகிறது. துயரம் ரெண்டு விதமாக துயரத்தை நாங்கள் பொதுவாக பார்க்கிறோம். ஒன்று என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட துயரமாக இருக்கிறது, இல்லை என்னை சுற்றி நடக்கிற சம்பவங்களை குறித்ததான அந்த துயரத்தை அடிப்படையான துயரத்தை குறித்திருக்கிறது. இன்றைய தினம் ரெண்டு காரியத்தையும் ஒரே இடத்தில் நாங்கள் பார்ப்பது முடியாத காரியம் என்று நான் நினைக்கிறேன். என்றால் தனிப்பட்ட விதத்தில் இல்லை என்னை சுற்றி நடக்கிற காரியத்தின் அடிப்படையில் வருகிற அந்த கேள்வியை குறித்து நாங்கள் கவனிக்கிறோம். ஏன்னா நாங்கள் அதை மாத்திரம் பார்க்க போகிறோமா, இல்லை வெளிப்படையாக இல்லை மூன்றாவது உலகத்தில் பார்க்கிற வேளையில் அநேகர் எடுக்கிற காரியங்கள் வேளையில் அந்த நாடுகளில் ஏன் இப்படியா இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்திற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஏன் அவர்கள் வறுமை நில ஊடாக போகிறார்கள், ஏன் ஆப்பிரிக்க நாடுகளில் நோய் ஒரு சிறிய பிரச்சனையாக இருக்கிற ஒரு கண் வியாதி கூட அவங்க வாழ்க்கையை குழப்பி போடுகிற நிலைமையில் அவங்க துன்பப்படுகிறார்களே. அந்த ஒன்றுமே அறியாத அந்த பிள்ளைகள், ஒன்றுமே அறியாத சின்ன பிள்ளைகள் கூட அந்த வறுமையின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறாங்களே என்று சொல்லி இப்படி ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்கிறது. ரெண்டு விதமான பார்வையாளராக நின்றும் இல்லை பங்காளராக நின்று துயரத்தை குறித்தான கேள்வி இருக்கிறது. இன்றைய நாங்கள் நாங்கள் எதை குறித்து நாங்கள் கவனிக்கிறோம் என்பதை நீங்கள் விளக்கினார்கள் என்றால் உதவியாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக துயரத்தை குறித்து சிந்திப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறத நிமித்தமாக அந்த பாவம் மனிதர்களை வித்தியாசமான விதத்தில் செயல்பட வைக்கிறது. உதாரணத்திற்கு மேற்குலக நாடுகள், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஏன் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன, எப்படி வளர்ச்சி அடைந்தன என்பதை குறித்த சரித்திரத்தை பார்க்கும்போது, அவர்கள் ஒரு காலத்தில் பலமாக இருந்த ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளை ஆக்கிரமித்து ஒடுக்கி அடிமைப்படுத்தி அங்கிருந்த செல்வங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு வந்து தாங்கள் செல்வந்தர்களாக்கி அந்த மக்கள் அனுபவிக்க வேண்டிய பல்வேறு விதமான இயற்கை ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க விடாதபடிக்கு பழைய காலத்தில் தடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கு நிலைமை வித்தியாசமாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது துயரம் ஏன் வருகிறது என்று சொல்லும்போது, ஒரு காரணம், அடிப்படை காரணம், நாம் எல்லாரும் பாவிகள், பாவத்தினால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். மறுபுறத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக மாறியதற்கு பிறகு பாவமே செய்யாத நிலையிலும் கூட நமக்கு துயரங்கள் வருகிறது. வேதத்தில் கூட அந்த விதமான நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கின்றோம். இப்போது இயேசு கிறிஸ்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அதாவது தேவபக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லும்போது பாவம் செய்யாத நிலையில் துயரம் வருவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதிய சுவிசேஷத்திலேயே இந்த ரெண்டு விதமான உதாரணங்களையும் நாம் பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பார்த்து இப்படி சொல்கின்றார், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்கின்றார். அந்த வசனத்தில் அவர் யாருக்கு அதை சொல்கின்றார்? 38 வருஷங்களாக வியாதியோடு இருந்த ஒரு மனிதனை இயேசு சுகப்படுத்துகிறார். அந்த அதிகாரத்தில் அவன் சுகமடைந்து சென்று விட்டான். பிறகு அவனை தேவாலயத்தில் இயேசு பார்க்கும் போது இந்த விதமாக சொல்கின்றார். எனவே அந்த மனிதன் 38 வருஷங்கள் வியாதியோடு இருந்ததற்கு காரணம் தனிப்பட்ட ரீதியாக அவன் செய்த பாவம் என்பது தெளிவாகிறது.
ஆனால் அப்படியே நாம் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை வாசித்துக் கொண்டு வரும்போது 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடன் ஒருவனை சீடர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்தவுடன் உடனடியாக அவர்களுடைய உள்ளத்தில் வருகிற கேள்வி, இவன் இப்படி பிறந்ததற்கு இவன் செய்த பாவமா, இல்லை என்றால் இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா காரணம் என்று கேட்கிறார்கள். என்னால் அந்த காலத்தில் யூத மார்க்கத்தில் அந்த விதமான போதனை இருந்தது. எல்லா விதமான துயரங்களுக்கும் மனிதர்கள் செய்கின்ற தனிப்பட்ட ரீதியான பாவ செயல்கள் தான் காரணம் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இவன் பிறவி குருடன், அதாவது இந்த உலகத்திற்கு வந்து ஒரு பாவம் செய்வதற்கு முன்பதாகவே பிறவியிலேயே குருடனாக பிறந்து விட்டான். அதனால் இவன் செய்த பாவமா, இல்லை என்றால் இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா காரணம் என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் இயேசு யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல என்று சொல்கின்றார். எனவே அந்த மனிதன் பிறவிக்குருடனாக பிறப்பதற்கு யார் செய்த பாவமும் காரணம் அல்ல. அதாவது தனிப்பட்ட ரீதியாக ஒரு பாவ செயல் அவனுடைய அந்த குறைபாட்டுக்கு காரணமாக இருக்கவில்லை. ஆனால் மறுபுறத்தில் நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கின்றது நிமித்தமாக, பாவத்தினால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்கிறத நிமித்தமாக இந்த விதமான குறைபாடுகளும் வருத்தங்களும் துயரங்களும் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இந்த ரெண்டு விதமான காரியங்களையும் நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படியாய் துயரம் வருகிறது என்ற வேளையில முதலாவதாக எழுகிற கேள்வி, உதாரணத்திற்கு இந்த 9/11 அந்த கட்டிடங்கள் மேலே வந்து தீவிரவாதிகளால் இருந்த பொழுது கிறிஸ்தவர்கள் முன்பாக முன்வைக்கிற கேள்வியாக தான் வருகிறது, உங்களுடைய தேவன் இந்த துயரத்தின் பொழுது எங்கே இருக்கிறார்னு சொல்லி. சுனாமி வந்த வேளையில் கிறிஸ்தவர்களின் தேவன் எங்கே இருக்கிறார்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்படியான கேள்வியை முன்வைக்கிற வேளையில் துயரங்களின் வேளையில் தேவன் எங்கே இருக்கிறார்? இது கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கேட்கின்ற கேள்வி மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் கூட, தேவனை அறிந்தவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் துயரங்கள் வரும்போது தேவன் எங்கே என்று கேள்வி அவர்களுடைய உள்ளத்தில் வருகிறது. இப்ப 22ஆம் சங்கீதத்தில் பார்த்தீர்கள் என்றால் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் துயரங்கள் வந்த போது அவன் என்ன சொல்கிறான்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னுடைய ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறீர்? ஏன் என்னை விட்டு தூரமாக போய்விட்டீர் என்று அவன் புலம்புகிறவனாக இருக்கிறான். இப்படி நிறைய சங்கீதங்களில் நாம் பார்க்கின்றோம். எனவே துயரங்கள் வரும்போது இயற்கையாகவே நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் நம்மை கைவிட்டு விட்டார், நம்மை விட்டு தூரமாக போய்விட்டார் என்கின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு வந்து விடுகின்றது. ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் தெளிவாக அங்கு வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டில் கூட யோசுவாவினுடைய புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கின்றார். எனவே தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இப்ப கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் இல்லை என்றால் ஒரு தனித்துவம் என்னவென்று சொன்னால், தேவன் இந்த உலகத்தை படைத்து விட்டு தொலைதூரத்தில் எங்கோ இல்லை. சில நேரங்களில் துயரங்கள் வரும்போது மனிதர்கள் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். இப்ப 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த போது சால்ட் என்கின்ற ஒரு பத்திரிகை இந்த விதமாகத்தான் ஒரு ஆசிரியர் தலையங்கத்தில் எழுதியிருந்தார்கள். தேவன் எங்கே போய்விட்டார்? வேறு கிரகத்துக்கு போய்விட்டாரா? இல்லையென்றால் இந்த கிரகத்தை அவர் கைவிட்டு விட்டு பராமரிக்கின்ற செயலை விட்டுவிட்டு இன்னொரு கிரகத்துக்கு அவர் போய்விட்டாரா? அவருடைய செயல்கள் எங்கே என்ற கேள்வியை கேட்டிருந்தார்கள். தேவன் எங்கே? தேவன் எங்கே என்ற கேள்விக்கு வேதம் தெளிவாக பதிலை சொல்கிறது. தேவன் நம்மோடு இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தபோது மிக பெரிய ஒரு சத்தியம் அங்கு வெளிப்பட்டது. தொலைதூரத்தில் தான் தேவன் இருக்கின்றார், நாம் அணுக முடியாத ஒரு இடத்தில் தெய்வம் இருக்கின்றார் என்ற நிலையில் மக்கள் இருந்தார்கள். அந்த நிலைமை மாற்றமடைந்து அவர் நம்மோடு இருக்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற பெயரினுடைய அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். ஆங்கிலத்தில் இந்த தெய்வம் மனிதனாகியதை இன்கார்னேஷன் என்கின்ற ஒரு வார்த்தையினால் குறிப்பிடுவார்கள். அவதாரம் என்கின்ற வார்த்தையை அவர்கள் உபயோகிக்க மாட்டார்கள். என்றால் அவதாரம் என்பது வித்தியாசமான அர்த்தம் தருகிற வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை தேவன் நம்மோடு நிரந்தரமாக வாசமாக இருப்பதற்காக வந்துவிட்டார். அவர் நம்மை விட்டு தொலைதூரத்தில் இல்லை. எனவே துயரங்களின் போதும் அவர் எங்க இருக்கின்றார்? நம்மோடு கூட இருந்து அந்த வேதனைகளில் அவரும் பங்கு பெறுகிறவராக இருக்கின்றார். இது இயேசுவை
உண்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அனுபவ ரீதியாக இயேசு தங்களோடு இருக்கின்றார் என்பதை அறிந்தவர்களுக்கு தான் இந்த காரியத்தை கிரகிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த துயரம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த விதமான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். தேவன் என்னை கைவிடவில்லை, என்னோடு கூட தான் இருக்கின்றார். நான் படுகிற துயரம் தேவனுக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், 56ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை எங்கு வைத்திருக்கிறீர்? துருத்தியில் வைத்திருக்கிறீர். அதாவது தன்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் பத்திரமாக சேகரித்து வைத்திருக்கின்றார். அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லும் போது, தாவீது அந்த காலத்தில் காடுகளில் வனாந்தரங்களில் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவனாக இருந்தான். மந்தை மேய்க்கின்ற போது மாத்திரமல்ல, சவுல் அவனை துரத்திய காலத்தில், சவுலினுடைய மனிதர்கள், பிற்காலத்தில் பெலிஸ்தியர்கள் அவனை துரத்திய போது, அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் துரத்திய போது, பல்வேறு விதமான அலைச்சல்கள். இப்ப இந்த எல்லா அலைச்சல்களிலும் அவனோடு கூட தேவன் என்ன செய்கின்றார்? அலைந்து கொண்டே இருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் இருக்கின்றார். இப்போ உதாரணத்திற்கு, இப்போ நான் தனியாக இருக்கும்போது, ஒரு துயரம் வரும்போது தாங்கிக் கொள்வது எனக்கு மிக மிக கஷ்டமாக இருக்கும். சந்தர்ப்பத்தில் இன்னொருவர் என்னோடு கூட இருக்கும்போது அதை தாங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும். இப்போ கிறிஸ்தவத்தில் மனிதர்கள் நம்மை கைவிடலாம், துயரத்தின் போது நம்மோடு கூட அவர்கள் வராமல் இருக்கலாம். ஆனால் வேதத்தில், நம்முடைய கிறிஸ்தவ அனுபவத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், என்னுடைய எல்லா துயரங்களின் போதும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு, என்னை பலப்படுத்துவதற்கு என்னோடு கூட என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து எப்போதும் வருகிறவராக இருக்கின்றார். எனவே இதுதான் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம். துயரத்தின் போது தேவன் நம்மோடு கூடத்தான் இருக்கின்றார். நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி நீங்க சொன்னது மிக ஒரு உற்சாகமாக கண்டிப்பாக பார்க்கிறவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உணர்வு இருந்தால் அந்த கேள்வியே வராதே. அப்படின்னா இதை கேட்கிற விசுவாசிகளுக்கு இப்படியா ஒரு கேள்வி வந்தது என்றால், அவள் விசுவாசத்தில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? அப்படின்னா விசுவாசத்தில் குறை இருக்கிறது என்று குற்றம் சாட்டுவதை விட, இந்த கிறிஸ்தவ அனுபவத்தை அவர்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இப்ப யோவான் எழுதிய நிருபம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இந்த வசனத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் என்று தெரியாது. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் தேவன் நம்மில் நிலைத்திருக்கின்றார். சில ஆங்கில வேதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவன் நம்மில் வாழ்கிறார். அதாவது கிறிஸ்தவர்கள் ஒரு சபையாக இருக்கின்றார்கள், ஒரு குடும்பமாக இருக்கின்றார்கள். எனவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அம்சமே என்னது? உன்னை போல் உன் அயலானை நேசி. எனவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது தேவன் நம்மத்தியில் வாழ்கிறவராக இருக்கின்றார். அதை அனுபவ ரீதியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே துயரத்தின் போது தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லும் போது, துயரத்தின் போது தேவன் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த துயரத்தோடு இருக்கின்ற மனிதனுக்கு தேவனை, தேவனுடைய அன்பை தங்களுடைய செயல்கள் மூலமாக காண்பிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த விதமான ஒரு நிலைமையில் நாம் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அதை இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து காண்பித்தார். அந்த விதமாக நாமும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்ப ஆதி அப்போஸ்தலர்கள், இயேசுவினுடைய சீடர்கள், இயேசுவை குறித்து அறிவித்த போது நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், ஒரு சக்தி, ஒரு காரியம் மற்ற மக்களை கிறிஸ்துவின் பக்கமாக, இந்த சபை மக்களின் பக்கமாக கவர்ந்து இழுத்தது. அது என்ன என்பதை நீங்கள் சரித்திர ரீதியாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்த அன்பு. பிரச்சனைகள் வந்ததுதான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கு விதவைகள் விசாரிக்கப்படுவதில் ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் அது வரைக்கும் அந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் சகலவற்றையும் பொதுவாக வைத்திருந்து ஒரு குடும்பமாக அவர்கள் இருந்தார்கள். எனவே ஒருவருக்கு ஏதாவது குறைவு வரும்போது, தேவை வரும்போது, மற்றவர் அதை நிறைவு செய்கின்ற நிலைமையில் அந்த சூழ்நிலை காணப்பட்டது. எனவே துயரங்கள் வரும்போது தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதனுக்கு மற்றவர் ஆட்சி தேற்றுகின்ற நிலை காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு
ஒருவனுக்கு துயரம் வரும்போது அவனை ஆற்றி தேற்றுவதை விட்டுவிட்டு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இவன் ஏதோ ரகசியமாக பாவம் செய்திருக்கிறான், இல்லையென்றால் இவனுடைய வாழ்க்கையில் குறைபாடு இருக்கிறது, இவன் ஒழுங்காக மார்க்க காரியங்களை செய்யவில்லை, அதனால் அவன் துயரப்படுகிறான் என்று அவனை குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு வந்த துன்பம் எனக்கு வரல, நான் பரிசுத்தவான், அவன் பாவி, நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுவேன், அவன் போக மாட்டான். இந்த விதமான சிந்தனை வந்துவிட்டதை தவிர மற்றவனையும் நம்மை போல பார்த்து நேசித்து அரவணைத்து ஆற்றி தேற்றி அவனையும் ஆண்டவர் என்று இழுத்து கொண்டு போகக்கூடிய அந்த தன்மை இன்றைய கிறிஸ்தவத்தில் இல்லாமல் போய்விட்டது. யோவான் அங்கு அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் தேவன் நம்மத்தியில் வாழ்கிறார் இருக்கிறார் என்பதை அனுபவ ரீதியாக காணக்கூடியதாக இருக்கும். எனவே துயரங்களுக்கு மத்தியில் தேவன் எங்கு இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் அவர் நம்மத்தியில் தான் இருக்கிறார். மிக அருமையாக எங்கு தேவன் துயரத்தின் வேளையில் இருக்கிறார் என்பதற்கு எந்த 10 கட்டளைகளை சுருக்கி 2 கட்டளையாக கொடுத்தாரோ ஏசு சுவாமி, அந்த 2வது கட்டளையின் அடிப்படையில் நாங்கள் கிறிஸ்தவத்தை அணுகுவோமே என்றால் தேவன் எங்கு இருக்கிறார் என்ற துயரங்களின் வேளையில தேவன் எங்கு இருக்கிறார் என்பது கேள்விக்கு அந்த 2வது கட்டளை பதிலாக இருக்கும் என்று தெளிவாக எங்களுக்கு பாஸ்டர் விளக்கி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு தங்கியிருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பதாக இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் இந்த மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வழியாக வழங்குகிற திருமறை நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். You are watching My Jesus TV. ஏசு என்று கேள்விப்பட்டீங்களா? ஏசுனா யாருன்னு தெரியுமா? ஏசு என்று கேள்விப்பட்டீங்களா? யாரும் சொல்றது கிடையாது. மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வழியாக தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையம் வழங்கும் திருமறை தீபம் என்ற நிகழ்ச்சியில் துயரம் ஏன் வருகிறது, துயரத்தின் வேளையில் தெய்வம் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விகளுக்கு பாஸ்டர் வசந்தகுமார் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பதிலை இந்த கலந்துரையாடலை நாங்கள் கவனித்துக் கொண்டு வருகிறோம். மேலும் தேவன் அந்த துயரங்களின் வேளையில் என்ன செய்கிறார், இந்த சில துயரங்களுக்கு எங்களால் பதில் கொடுக்கவே முடியவில்லையே, சில துயரங்களை எங்களால் பதில் கண்டுகொள்ளவே முடியவில்லையே என்ற மேலதிக காரியங்களை எங்களுக்கு எப்படியா வேதித்த அடிப்படையிலிருந்து எங்களுக்கு சொல்லித்தர என்பதை நாங்கள் கவனித்து இருப்போம். பாஸ்டர், நீங்கள் இப்போ இதுவரைக்கும் கொடுத்த இந்த விளக்கங்களுக்காக நன்றி. நீங்கள் துயரம் ஏன் வருகிறது, துயரத்தின் வழியில் தேவன் எங்கே இருக்கிறார்னு சொன்னீங்க. துயரத்தின் வழியில் தேவன் என்ன செய்கிறார் என்பதை இன்னொரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக சில நேரங்களில் துயரங்களை குறித்து தான் சில புரிதல்களை எங்களுக்கு இருப்பதில்லை. ஏன் துயரம் வருகிறது என்று சில நேரங்களில் எங்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்படியான காரியங்களை நாங்கள் எப்படி முகம் கொடுக்க வேண்டும்? நான் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக துயரங்கள் சில நேரங்களில் பாவத்தின் காரணமாக வருகிறது. அதாவது நாம் தனிப்பட்ட ரீதியாக செய்கிற பாவத்தின் காரணமாக வருகிறது. சில நேரங்களில் பாவம் செய்யாத போதும் வருகிறது. இப்ப பாவம் செய்யாத போது துயரம் வருவதற்கான காரணத்தை தான் நம்மால் சில நேரங்களில் கண்டுபிடிக்க முடியாமல் போவது மாத்திரமல்ல, நமக்கு அதிக குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப வேதாகமத்தில் யோபுவினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை நாம் பார்க்கும்போது, யோபு நீதிமானாக இருந்தான், பாவம் செய்யாதவனாக இருந்தான். தேவனே 2 தடவைகள் அந்த புத்தகத்தில் முதல் 2 அதிகாரத்தையும் வாசிக்கும் போது தேவனே சொல்கின்றார், யோபுவை போல நீதிமானும் உத்தமனும் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். அப்படி இருந்தும் அவனுடைய வாழ்க்கையில் துயரம் வந்தது. இப்ப நமக்கு யோபுவுக்கு ஏன் துயரம் வந்தது என்று தெரியும். முதல் 2 அதிகாரத்திலும் நாம் வாசித்து பார்க்கிற காரியம், யோபுவினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் சாத்தானுக்கு காண்பிக்கின்றார். சாத்தான் தேவனிடத்தில் வந்து சொல்கிறான், காரணம் இல்லாமலா யோபு உம்மை விசுவாசிக்கிறான், நீர் அவனை நன்றாக ஆசீர்வதித்து வைத்திருக்கின்றீர்,
அவனுக்கு எல்லா விதமான சுகங்களும் இருக்கிறது, செல்வமும் இருக்கிறது, அதனால் தான் அவன் உம்மை விசுவாசிக்கிறான் என்று சாத்தான் சொன்னான். ஆனால் தேவன் இல்லை, அவன் ஆசீர்வாதங்களுக்காக தன்னை நேசிக்கவில்லை என்பதை சாத்தானுக்கு நிரூபித்து காண்பிக்கின்றார். இதனால் தான் அவனுடைய செல்வங்கள், சுகங்கள் அவனை விட்டு போவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கின்றார். எனவே நமக்கு தெரிந்த இந்த விஷயம் யோபுவுக்கு தெரியாது. அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். தனக்கு துயரம் வந்த போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்கின்றான். ஆனால் அங்கு உண்மையில் கர்த்தர் கொடுத்ததை கர்த்தர் எடுக்கவில்லை, சாத்தான் தான் எடுக்கின்றான். அது யோபுவுக்கு தெரியாது. யோபுவினுடைய 4 நண்பர்களும் அங்கு வந்திருந்து என்ன சொல்கிறார்கள்? வளமையாக ஒரு மனிதன் துயரப்படும் போது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மனிதர்கள் என்ன சொல்வார்களோ அதைத்தான் சொல்கிறார்கள். அதாவது யோபு ஏதோ பாவம் செய்திருக்கின்றான், ஒரு ரகசிய பாவத்தை செய்திருக்கின்றான், இதனால் தான் அந்த துயரம் அவனுக்கு வந்திருக்கிறது என்று. ஆனால் யோபு தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து மறுபடியுமாக அவன் சொல்றான், நான் பாவமே செய்யவில்லை என்று. ஆனால் அந்த நண்பர்கள் திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவன் ஒரு பாவியை நடத்துகிற விதமாகத்தான் உன்னை நடத்துகிறார். அப்படியே வாசித்து கொண்டு வரும்போது நமக்கே மிகவும் வேதனையாக இருக்கிற ஒரு காரியம். யோபுவினுடைய ஒரு நண்பர் சொல்கிறார், தேவன் இந்த அளவுக்காவது உன்னை விட்டாரே, அதுக்காக சந்தோஷப்படு. உண்மையிலேயே உன்னுடைய பாவத்துக்கு தக்கதாக தேவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று சொன்ன இதை விட அதிகமாக தண்டித்திருக்க வேண்டும் என்றும் நண்பர்களில் ஒருவன் சொல்கிறார். எனவே தான் எந்த விதமான பாவமும் செய்யவில்லை என்பதை யோபு நண்பர்களுக்கு தெரிவித்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே யோபு என்ன செய்கிறான் என்றால் நேரடியாக தேவனிடமே கேட்கின்றான். அங்கு நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் 58 தடவைகள் யோபு தேவனிடத்தில் கேட்கிறான், நான் ஏன் துயரப்படுகிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வந்தது, ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டது என்று 58 தடவைகள் கேட்கின்றான். ஆனால் தேவன் அவன் கேள்வி கேட்டவுடன் பதில் சொல்லவில்லை. 38ஆம் அதிகாரத்தில் தான் தேவன் பேச தொடங்குகிறார். அதுவரைக்கும் தேவன் மௌனமாகத்தான் இருக்கிறார். யோபு பேசுகிறான், அவனுடைய நண்பர்கள் பேசுகிறார்கள், பிறகு யோபு பேசுகிறான். இப்படியே நீண்ட உரைகள் 38 அதிகாரங்கள் வரைக்கும் வந்துவிட்டது. 38வது அதிகாரத்தில் தேவன் பேச தொடங்கும் போது யோபு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. தேவன் என்ன செய்கிறார் என்றால் 70 கேள்விகள் கேட்கிறார் யோபு இடத்தில். உண்மையிலேயே நமக்கே தேவன் மீது கொஞ்சம் ஏன் தேவன் இப்படி நடந்து கொள்கிறார் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. 58 தடவைகள் ஒரு கேள்வியை குறித்து போராடியவன், அந்த அளவு துயரத்தோடு இருந்தவன், அவனுக்கு அந்த காரணத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம் தானே. அதை தேவன் வெளிப்படுத்தாமல் தேவன் என்ன செய்கிறார்? சம்பந்தமே இல்லாத விதத்தில் வேறு கேள்விகள் கேட்கிறார். இது எனக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு விபத்தில் அடிபட்டு மரணப்படுக்கையில் கிடக்கின்றான், புலம்புகிறான் கடவுளிடத்தில், ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் நடந்தது என்று. அந்த நேரத்தில் கடவுள் இந்த நாசாவிலிருந்து வந்த ஒரு விஞ்ஞானியைப் போல இந்த கிரகங்களை குறித்து, அண்டவெளியில் இருக்கின்ற அதிசயங்களை குறித்து, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை குறித்து அந்த காயப்பட்டு கிடக்கின்ற ஒரு மனிதனிடத்தில் கேள்வி கேட்டால் எப்படி இருக்குமோ அதே விதமாக தேவன் 38ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், தாம் சிருஷ்டித்த இந்த உலகத்தை குறித்த கேள்விகளை கேட்கின்றார். நான் அதை செய்த போது நீ எங்கே இருந்தாய், நான் இந்த பிரபஞ்சத்தை படைத்து இதையெல்லாம் இப்படி செய்த போது இதை நீ அறிந்திருக்கிறாயா, அதை நீ அறிந்திருக்கிறாயா என்றெல்லாம் கேட்கின்றார். நமக்கு அது சம்பந்தம் இல்லாத விதமாக தென்படுகிறது. தேவன் என்ன செய்யவில்லை? எதற்காக யோபுவுக்கு துயரம் ஏற்பட்டது என்பதை சொல்லவே இல்லை. ஏன் சொல்லவில்லை என்றால், தேவன் அதை சொல்லி இருந்தால் யோபுவினுடைய விசுவாசம் இல்லாமல் போயிருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் என்ற கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் வரலாம். இப்ப நான் தான் யோபு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தேவனை உறுதியாக பக்தியாக விசுவாசித்து வருகிறேன். நான் எந்த அளவுக்கு பக்தியாக விசுவாசமாக இருக்கிறேன் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். தேவன் வந்து சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு அந்த சாத்தானுக்கு காண்பிக்க போகிறேன், நீ என்னை மறுதலிக்க மாட்டாய் என்பதை அந்த சாத்தானுக்கு நிரூபித்து காண்பிக்க போகிறேன் என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்தில் இந்த தேவன் மீது என்ன விதமான ஒரு எண்ணம் வரும் என்று யோசித்து பாருங்கள். நாங்கள் எல்லாரும் மனிதர்கள். இந்த அளவுக்கு நாம் தேவனை விசுவாசிக்கிறோமே, அதை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து சந்தோஷமாக வைத்திராமல் இந்த அளவுக்கு கொடூரமாக நம்மை துன்பப்படுத்துகின்ற விதமாக சாத்தானுக்கு அனுமதி கொடுக்க வேண்டுமா? இவரெல்லாம் ஒரு கடவுளா என்கின்ற ஒரு எண்ணம் மனித ரீதியாக வந்திருக்கும், யோபுக்கு வந்திருக்கும்.
எனவே அந்த விதமான ஒரு எண்ணம் யோபுவுக்கு வந்து அவன் விசுவாசத்தில் வழிவிலகி போய்விடக் கூடாது என்பதற்காக தேவன் என்ன செய்கின்றார்? எதற்காக யோபு துயரப்பட்டான் என்பதை கடைசி வரைக்கும் சொல்லவில்லை. இதிலும் தேவன் யோபுவின் மீது வைத்த அன்பு அங்கு வெளிப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த இடத்துல யோபுவுக்கு சொல்லாதனால யோபுவுக்கு அந்த கேள்வி வரல. ஆனா இதையே நான் ஒரு விசுவாசியாக இருந்து பைபிளை நான் வாசிக்கிற வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு மனசுல கேள்வி வரும். இப்படியா யோபுவை சோதிக்கிற ஒரு தெய்வம் அன்பான தெய்வம் என்று அன்பான தெய்வமா என்று சந்தேகம் வந்துருமோ என்று சொல்லிதான் யோபுவுக்கு தெய்வன் அந்த காரியத்தை தெரியப்படுதல. அது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த தெய்வத்தின் மேல எனக்கு இருக்க விசுவாசம் வேற மாதிரி போயிடக்கூடாது, போயிடாது என்பதற்கு என்ன நிச்சயம்? இப்ப யோசித்து பாருங்கள். ஆபிரகாமை குறித்து தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசத்தை பரீட்சை பார்த்தார். என்ன விதமான பரீட்சை? ஒரே மகன் வயது முதிர்ந்த காலத்தில் கிடைத்த மகன், அந்த மகனையே பலியிடும்படி சொன்னார். அதன் மூலமாக தேவன், அதாவது ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறான் என்பது வெளிப்பட்டது. யாருக்கு வெளிப்பட்டது? நமக்கு வெளிப்பட்டது. அதாவது அந்த வேதத்தை வாசிக்கிற நமக்கு வெளிப்பட்டது. தேவனுக்கு தெரியும் ஆபிரகாம் இப்படித்தான் இருப்பான் என்பது தேவனுக்கு தெரியும். எனவே நமக்கு பிற்கால சந்ததியினருக்கு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும், எப்படி ஒரு மனிதன் தேவன் மீது விசுவாசம் வைத்திருந்தான் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த காரியத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார், அதை செய்திருக்கிறார். அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப யோபுவுக்கு நாங்கள் வரும்போது யோபுவை தேவன் என்ன செய்கிறார் என்றால், யோபுவை பிறகு தேவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறார். யோபுவினுடைய மனநிலையை முழுமையாக மாற்றிவிட்டார். இப்ப அவன் துயரப்பட்டான். துயரத்தோடு இருந்த நேரத்தில் அவனுடைய நண்பர்கள் அவனை குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். யோபு அவ்வளவு நேரமும் ஒரே ஒரு விஷயத்தை குறித்து தான் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான். தனக்கு ஏற்பட்ட துயரம், தனக்கு ஏற்பட்ட இந்த வியாதி, தனக்கு ஏற்பட்ட இழப்புகள், இதை பற்றி மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். ஏன் எனக்கு வந்துச்சு அவ்வளவுதான் யோசித்தான். தேவன் என்ன செய்கிறார் என்றால், வித்தியாசமான ஒரு உலகத்திற்கு அவனுடைய மனதை கொண்டு போகின்றார். அவன் இருந்த நிலையில் இருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு அவனுடைய சிந்தனை போகிறது. தேவன் கேட்கின்ற கேள்வி எதற்குமே யோபுவினால் பதில் சொல்ல முடியவில்லை. என்ன ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் என்னத்தை புரிந்து கொண்டான்? தன்னோடு பேசுகின்ற இந்த தேவன், தன்னை பராமரிக்கின்ற இந்த தேவன் எந்த அளவுக்கு மகத்துவமானவர், வல்லமையுள்ளவர், எந்த அளவுக்கு அதிசயமானவர் என்பதை அவன் நினைக்கின்ற விதத்தில் தேவனுடைய சிந்தனையை வேறு பக்கமாக திசை திருப்பினார். எனவே அதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்தை அதுவரைக்கும் வாட்டி கொண்டிருந்த, இல்லைனால் அரித்துக் கொண்டிருந்த அந்த கேள்வி இல்லாமல் போய்விட்டது. நான் ஏன் துயரப்படுகிறேன் என்ற கேள்வி இல்லாமல் போய், தேவன் எந்த அளவுக்கு அதிசயமானவர், மகத்துவமானவர் என்கின்ற அந்த எண்ணம் அவனுக்குள் வந்துவிட்டது. எனவே அந்த நிலைக்கு தேவன் யோபுவை கொண்டு போகிறார். இப்ப நாம் கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறோம். துயரங்கள் வரும்போது நமக்கு வேத வசனம் ஆறுதல் தருகிறது. இந்த வேதத்தை வாசிக்கும் போது நாம் என்னத்தை அறிந்து கொள்கிறோம்? தேவன் எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்கு மகத்துவமானவர், வல்லமை உள்ளவர், அதிசயமானவர் என்பதையெல்லாம் குறித்து நாம் சிந்திக்கும் போது நம்முடைய இந்த துயரம், நமக்கு ஏற்பட்ட துயரம் ஒரு அற்ப காரியமாக, சாதாரண காரியமாக நமக்கு தென்படுகிறது. அந்த விதமான ஒரு நிலைக்கு தேவன் யோபுவை கொண்டு போகிறார். எனவே ரெண்டு காரியங்கள். ஏன் யோபு துயரப்பட்டான் என்ற காரியம் யோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அவன் விசுவாசத்தில் விழுந்து போயிருப்பான். அதை தேவன் தடுத்தார். மறுபுறத்தில் அவனுடைய மனதை, சிந்தனையை எங்கு கொண்டு போய்விட்டார்? தேவன் பக்கமாக திருப்பி விட்டார். அதற்கு பிறகு யோபுதான் ஜெபம் பண்ணுகிறான் அவனுடைய நண்பர்களுக்காக கூட. இது யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி, நடந்த காரியம். இதை அடிப்படையாக வைத்து துயரங்களின் வழியாக, துயரங்களை குறித்த கேள்வியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வேதாகமத்தின் இந்த யோபுவின் வரலாற்றை, யோபுவின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து தெய்வன் எங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்ன என்பதையும் நீங்கள் விளக்கிவிட்டால் உதவியாக இருக்கும். இப்ப துயரங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக நாம் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறது நிமித்தமாக நமக்கு துயரங்கள் வருகிறது. சில நேரங்களில் நாம் தனிப்பட்ட ரீதியாக செய்கிற பாவம் துயரத்தை கொண்டு வருகிறது. அப்படி துயரம் வந்தால் நாம் அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அது துயரத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரு வழி. இன்னும் சில நேரங்களில் தேவன் நம்மை சிட்சிப்பதற்காக சில நேரங்களில் என்ன செய்கின்றார்? சில துயரங்களை அனுமதிக்கின்றார். அதாவது நம்மை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காக. நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால்,
தேவன் அன்பாக சொல்லும் போது நிறைய விஷயங்களை நமக்கு இருக்கிறது இல்லை. அடி போடுறப்பதான் அடி போடும் போதுதான். அதுவும் மனுஷ இயல்பாயிடுச்சு. இப்ப தத்துவ ஞானி C.S. லூயிஸ் என்பவர் ஒரு தத்துவ ஞானியாக இருந்து கிறிஸ்தவராக மாறியவர். இந்த துயரங்களை குறித்தெல்லாம் சொல்லும்போது ப்ராப்ளம் ஆஃப் பெயின் என்கின்ற புத்தகத்தில் அவர் அழகாக எழுதுகிறார். அது தமிழ்ல அவர் ஆங்கிலத்தில் சொன்ன விதமாக தமிழ்ல சொல்றது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கலாம். வளமையாக தேவன் என்ன செய்கிறாராம், நம்முடைய மனதோடு மௌனமாக இல்லைன்றால் ஒரு மெல்லிய சத்தத்தில் நம்மோடு பேசுகிறார். ஆனால் துயரம் வரும்போது நம்முடைய காதே கிழிந்து போகின்ற அளவுக்கு சத்தமாக கத்துகிறார். என்னத்திற்காக கத்துகிறார்? நம்முடைய அவதானத்தை வேறு பக்கமாக திசை திருப்புவதற்காக. மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? இந்த உலக வாழ்க்கையை குறித்து மாத்திரம் சிந்திக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் பாருங்கள், ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் நோவாயினுடைய காலத்தில் உணராதிருந்தார்கள். எனவே இன்றைய உலகத்தை நாம் பார்க்கும்போது மனிதர்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையில், உல்லாச வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உல்லாசமாக வாழ்வதற்காக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை என்று அந்த உலக உல்லாசங்களில் மாத்திரம் மூழ்கி போயிருக்கிறார்கள். ஆனால் மனித வாழ்க்கை இந்த உலகத்திற்கு மட்டும் வரையறை செய்யப்பட்டதல்ல. மரணத்திற்கு அப்பாலும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. எனவே அந்த வாழ்க்கையை குறித்து மனிதன் சிந்திக்க வேண்டும். அன்பாக சொல்லி பார்க்கிறார். எத்தனையோ சுவிசேஷ பிரசங்கங்கள், எவ்வளவோ இயேசுவினுடைய அன்பை குறித்த காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. யாரும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. திடீரென்று என்ன நடக்குது? ஏதாவது ஒரு இயற்கை அனர்த்தம், ஏதாவது ஒரு துயரகரமான நிகழ்ச்சி நடப்பதற்கு தவன் அனுமதி கொடுக்கின்றார். அநேகர் மறிக்கின்றார்கள், உண்மை. ஆனால் என்ன நடக்கிறது? அதற்கு பிறகு மனிதர்கள் சுதாரித்துக் கொள்கிறார்கள், தேவனை தேடத் தொடங்குகிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு இயற்கை அனர்த்தத்திற்கு பிறகும் நாடுகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் மூடி கிடந்த ஆலயங்கள் திறக்கப்படுகின்றன. எனவே மக்கள் மனம் திரும்பி தம்மண்டை வர வேண்டும், தம்முடைய ராட்சியத்திற்குள் வர வேண்டும், எப்படியாவது வர வேண்டும். அன்பாக சொல்லி பார்த்த தேவன் ஒருவரும் கேட்காமல் இருக்கிறத நிமித்தமாக, அவர்களை நேசிக்கிறத நிமித்தமாக, ஒருவரும் கெட்டுப்போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர்களை அடித்தாவது என்ன செய்கின்றார்? கொண்டு வருகிறார். இது சில நேரங்களில் நமக்கு கேட்பதற்கு கொஞ்சம் கடுமையானதாக இருக்கலாம். ஆனால் லூக்கா எழுதிய சுவிசேஷம், நான் நினைக்கிறேன் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்கின்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்தனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். அடுத்ததாக 4வது வசனத்தில், சீலோவோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இயேசு என்ன சொல்கிறார்? அந்த அழிவில் அழிந்து போனவர்கள், மரித்து போனவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களை விட பாவிகளாக இருந்தார்கள் என்று எண்ணுகிறீர்களோ? ஏன்னா மனிதர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள். சீடர்கள் அதனால தான் அந்த விஷயத்தை வந்து இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள். நாங்களாம் தப்பித்திருக்கிறோம், நாங்கள் பாவிகள் அல்ல, அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள், அவர்கள் பாவிகள் என்று. இயேசு ஏன் இந்த காரியம் அனுமதிக்கப்பட்டது என்பதை விளக்குவதற்காக, இல்லை என்றால் அதை புரிய வைப்பதற்காக என்ன சொல்கிறார்? அப்படி அல்லவென்று நான் சொல்கிறேன். என்ன அப்படி அல்ல? செத்துப்போனவர்களை விட மற்றவர்கள் நல்ல நிலையில இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லைன்னா செத்துப்போனவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று சொல்கிறேன். நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே சாவீர்கள் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை முடிவடைந்து நாம் நரகத்தில் போய் நித்திய காலமாக வேதனையை அனுபவிக்க கூடாது. அதனால் தான் பவுல் இன்னொரு இடத்துல சொல்லார் பாருங்கள், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமையோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நாம் பரலோக வாழ்க்கையை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை பாடுள்ளது. ஆண்டவர் அன்பாக சொல்லி பார்க்கிறார். கேட்காவிட்டால் சில நேரங்களில் என்ன நடக்கிறது? இந்த விதமாக திடீரென்று ஒரு பேரிடி விழுகிறது. இப்படி அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அன்பாக நாம் சுவிசேஷத்தை சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஆண்டவரிடத்தில் வராதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி பிரச்சனை வரும்போது ஆண்டவரண்டை அவர்கள் ஓடி வருகின்றார்கள். எனவே தேவன் அன்புள்ளவரா என்ற கேள்வி கூட நமக்குள் வரலாம். கேள்வி வந்து கொண்டிருக்குது. ஆனால் தேவன் அன்புள்ளவர் தான். ஏன்? நாம் நரகத்தில் போய் நித்திய காலமாக அழிந்து ஆக்கினையை அடையக்கூடாது என்பதற்காக சிறு சிறு உபத்திரவங்கள், துயரங்கள் வருவதற்கு, இல்லை என்றால் நிஜத்தை, யதார்த்தத்தை குறித்து
நாம் அறிந்து கொள்வதற்கு, தூங்கி கிடக்கின்ற நம்மை தட்டி எழுப்புவதற்கு இந்த காரியங்களை தேவன் உபயோகிக்கிறவராக இருக்கிறார். நன்றி பாஸ்டர். மிக தெளிவாக அருமையாக கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்குள்ளாய் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலையங்கம். அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக கூட ஒரு பைபிள் ஸ்டடி போல நாங்கள் நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை சுருக்கமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் எனக்கும் இன்னும் அநேகருக்கும் ஒரு பதிலாக, மேபி ஒரு ஆரம்ப பதிலாக இருக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் என்று கண்டிப்பாக நான் நம்புகிறேன். துயரம் ஏன் வருகிறது, துயரத்தின் வெளியில் தேவன் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், ஏன் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தீர்கள். இதை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் கண்டிப்பாய் அது உதவியாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி பாஸ்டர். துயரம் எங்கிருந்து வருகிறது, துயரம் வருகிற வேளையில் தெய்வம் எங்கே இருக்கிறார், துயரம் வருகிற வேளையில் தெய்வம் என்ன செய்கிறார் என்று எங்கள் மனதிற்குள்ளாய் அல்லாடிக்கொண்டிருந்த அநேக கேள்விகளுக்கு வேதத்தின் மூலமாய் மிக தெளிவாய் சுருக்கமாய் எங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் பாஸ்டர் அவர்கள். கண்டிப்பாக இது ஒரு ஆரம்ப பதிலாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களில் மேலதிக காரியங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சத்திய வேதம் பக்தனின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும்